ஆரம்பத்தில் புளியங்குடியில் கரும்புன்னு ஒன்று போட்டு எடுத்து வச்சது நான் தான். அந்த நேரத்தில் அந்த விவசாயம் பார்த்துக்கிட்ட நேரத்தில் எனக்கு அந்தோணிசாமி அதுக்கும் ஒரு நட்புறவு ஏற்பட்டது. 2 பேரும் நாராயணசாமி நாட்டு சங்கத்தில் சேர்ந்து பச்சை துண்டு போட்டுக்கிட்டோம். இப்பயும் பச்சை துண்டு போட்டுக்கிட்டோம். அவரை அறிமுகப்படுத்துங்க. அப்படியே அவரை கரும்பு இது பற்றி சொல்லி. இப்போ புளியங்குடிக்கு அவர் அந்த நாராயணசாமி நாடு சங்கத்துக்கு உண்டான தலைவர் அவர். இந்த கரும்பு 34 வகை ஏதோ சொன்னீங்களே, அதாவது கரும்பு ஒவ்வொரு தடவையும் வெட்டிட்டு புதுசாக கரணைகள் போடுறது பழைய பழக்கம். அத்தோட அதை மருதாம்பு விடுறது அப்படிங்கிறதும் ஒரு ஒரு பழக்கம். 2 உண்டு. மருதாம்பு உண்டு, புதுசாக போடுறதும் உண்டு. மருதாம்பில் சரியாக வராதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கிள்ளி போட்டுட்டு புதுசாக போடுற பழக்கம். அவர் என்ன செஞ்சார்னா, மருதாம்புலேயே 34 தடவை 34 வருஷம் விட்டு அதை அதே விளைச்சலுக்கு கொண்டு வந்து, அதாவது இயற்கை விவசாய இயற்கை விவசாய உரங்களை எல்லாம் போட்டு அதை பெரிதுபடுத்தி பழைய விளைச்சலுக்கு கொண்டு வந்துட்டார். இதை மாவட்ட கலெக்டர் இதை தெரிஞ்சு அவர் வீட்டுக்கே வந்து விவசாய நிலத்துக்கே வந்து பார்த்து பேட்டி எடுத்து அது நியூஸ் பேப்பர்ல எல்லாம் அது வந்திருந்தது. அந்த வகைக்கு அந்த விவசாயத்துறையில் அவருக்கு ஒரு பெருமை உண்டு, பெரிய பெருமை உண்டு. 34 தடவை மருதாம்பு விட்டது ராஜபாளையத்துலேயும் கிடையாது. வணக்கம், மதுமிதாவின் காற்று வழி. இன்றைக்கு நாம சந்திக்க இருக்கும் முக்கிய பிரமுகரை பத்தி ஐயா திரு ஐபிஆர் ரகுபதி ராஜா இப்போ அறிமுகம் கொடுத்திருக்கிறாங்க. புளியங்குடியிலிருந்து இப்போது முதன்மையாக கருதப்படும் விவசாயி, நம்முடைய மாவட்டம், மாநிலம், இந்திய தேசம் கடந்து உலக நாடுகளில் இருந்தும் அவரை பார்க்க வந்திருக்கிறாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா ரகுபதி ராஜா ஐயா அவர்கள் இப்போ அறிமுகப்படுத்துறீங்க. வணக்கம். வணக்கம். தொடர்ந்து இந்த உரையாடலை நாம தொடரலாம். இப்போ உங்களை சந்திக்கிறதுக்காக வேற வேற வெளிநாடுகள்ல இருந்து வர்றாங்க இல்லையா, அவங்கள பத்தி சொல்லுங்க. நாங்க 1967 ரசாயன விவசாயம் பண்ணோம். 67 ரசாயனம் பண்ணி 82, 83க்குள்ளே எங்களுடைய மண் வளம் எல்லாம் போயிடுது. எல்லாம் கடனாளி ஆகிட்டோம். உடல்நல நோயாளி, கடனாளி. 84 நான் 150 ஏக்கர் விவசாயம் பண்ணேன். 84 மண் வளம் போய் எந்த மாதமும் செய்ய முடியல. கரும்பு 20 டன்னு 30 டன்னுக்கு வந்துடுது. மருதாம்பு விட்டால் 20 டன்னு 30 டன்னுக்கு வந்துடுது. நெல் மாதம் இல்லை, ஒன்றும் இல்லாமல் கடனாளியாகி விவசாயம் பண்ண முடியாமல் நோயாளியாகி போனேன். அதுக்கு பிறகு அந்த 84 150 ஏக்கர் விவசாயத்துக்கு இடுபொருள் செலவுக்காக 35 லட்சம் ரூபா நான் வந்து ஃபெர்டிலைசர், பெஸ்டிசைட்ஸு இதுக்காகவும் நுண்சத்துக்காக சிங்கு, அயன், காப்பர், மெக்னீசியம், பொட்டாசு, போரான் இவ்வளவு நுண்சத்துக்காக ஒரு 7 லட்சம் ரூபா. ஆக 35 ஏலம் 42 லட்சம் ரூபா என்னுடைய வீட்டை விட்டு வெளியில் போச்சு. மண்ணுளவும் போச்சு, ரூபாயும் போச்சு. கடனாளியாகி நோயாளியாகி படுத்தேன். 84 போய் 2 வருஷம் விவசாயமே பண்ண முடியல. 2 வருஷத்துக்கு விவசாயம் பண்ண முடியாமல் போய் 86 தான் நான் கொஞ்சம் உடல்நிலையை தேத்திட்டு, இனிமேல் வாழ்ந்தால் இயற்கை விவசாயத்தோடு தான் வாழணும், இல்லைன்னா நம்ம வந்து மண்ணாக போயிடணும் அப்படின்ட்டு முதல்ல ஒரு 5 ஏக்கரில் விவசாயம் பண்ணி எனக்கு வேணுங்க காய்கறிகள், எனக்கு வேணுங்க உணவு, இதுகளை போட்டு என்னுடைய நோய்க்கு நான் வந்து மருந்து சாப்பிட்டேன். கழுத்து எலும்பு தேய்ச்சிருச்சு, சுகர் அதிகமாக இருந்துச்சு, எல்லாத்துக்கும் இல்லை. எனக்கு வேணுங்க காய்கறிகள் எல்லாம் போட்டு 87 கொஞ்சம் எந்திரிச்சு நடக்க ஆரம்பித்தேன். 87 இயற்கை விவசாயம் பண்ணணும்னு நினச்சி ஒரு முறை உலக விஞ்ஞானின்னு பேசக்கூடிய எம்எஸ் சுவாமிநாதனை ஆழ்வார்குறிச்சியில் வச்சு எங்களை ஒரு மீட்டிங்கில் சந்தித்து, உங்களுடைய விஞ்ஞானத்தால் நான் கடனாளி ஆகி போனேன்,
நீர் தான் இந்தியாவை கடனாளியாக்கி எங்களை நோயாளி ஆக்கிட்டேரு அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள காரணங்கள் பூரா சொன்னேன். இப்படியே அப்படியே கேட்டு அப்படியே அதாவது இந்த சொல்லையில் அந்த டாஃபே முதலாளி ஐயா வந்து அவர் பேசட்டும், அவரை யாரும் என்னை அடிக்க வந்தாங்க. உலக விஞ்ஞானியை வந்து நீ வந்து எப்படி கெடுத்துட்டேன்னு சொல்லி அடிக்க வந்தாங்க. நான் தோத்துட்டேன். தோத்ததில் கரும்பு மாசூல் 2வது விட முடியலை, 3வது விட முடியலை. அதில் சிங்கு அயன் காப்பர் இது தெளித்தாலும் 2வது வரமாட்டேங்க. மண்ணுடைய கார்பன் வந்து அதாவது 0.8க்கு வந்துடுது. என்னுடைய பொருள் ஒன்றும் வேலை செய்ய முடியலை. நான் என்ன செய்ய முடியும்னுட்டு சொன்ன உடனே காரணங்களை சொன்ன உடனே அவர் சாமி நீங்கள் வந்து அவர் சொல்கிறது கரெக்டு, நாங்கள் இப்போ தான் அதுக்கு ஆராய்ச்சி பண்ண போகிறோம், நாங்கள் இப்போ தரமணியில் நாங்கள் இப்போ தான் ஆராய்ச்சி பண்ண போகிறோம்னு சொன்னார். அன்னையோட அந்த ரசாயனத்தை விட்டுட்டு இயற்கை விவசாயத்துக்கு பண்ண ஆரம்பித்தோம். இயற்கை விவசாயம் பண்ண ஆரம்பித்த உடனே முதல்ல 14 டன்னு வந்துச்சு கரும்பு. 14 டன்னு தான் வந்துச்சு முதல்ல. ஐயா இப்போ நான் இடையில கேட்குறேன், இயற்கை விவசாயம்னா நம்ம இயற்கை உரம் போட்டு பண்றோம் இல்லையா, அதை தான் சொல்றீங்களா? இல்லை இல்லை, இயற்கை விவசாயம் தேரி வந்து உரமெல்லாம் கிடையாது. அதாவது நான் விவசாயம் தான் செய்வேன், எல்லாமே இயற்கை சார்ந்திருக்க. சரியான இடைவெளி, சூரிய ஒளி, செடிக்கு செடி வருஷத்துக்கு வருஷம் 6 சன்லைட் விடணும். அதாவது 30,000 கரும்பு போட்டால் 60,000 பருக்கன்னு சொன்னான். 30,000 போடக்கூடாது. 3,800 கரும்பு தான் ஒரு ஏக்கருக்கு. அந்த 3,800 கண்ணூரில் அதுதான் டில்லர்ஸ் அடித்து வரும்ட்டு. இப்படி ஏற்கனவே அந்த சரியான இடைவெளி, மண்ணுக்கு ஒரு சக்தி இருக்குது, நீருக்கு ஒரு சக்தி இருக்குது, காற்றுக்கு ஒரு சக்தி இருக்குது, ஒளிக்கு ஒரு சக்தி இருக்குது. அந்த இயற்கையோட அந்த பஞ்சபூதங்களை முறைப்படி பயன்படுத்தின மண் வளம் 14-17 டன் வந்தது, 20 டன் வந்துச்சு. பிறகு லெகுமினஸ் வெரைட்டி, அதாவது முதல்ல தான் சாணி போட்டேன். என்னுடைய வீட்டில் உள்ள சாணியை வச்சு நான் போட்டேன் 7 ஏக்கரில். நாள் ஆக ஆக மண் வளம் கூட கூட சாணி கிடையாது. லெகுமினஸ் இது காட்டில் இருக்க நுண்ணுயிர் இருக்கக்கூடிய தக்கப்பூண்டு, மொச்சப்பயிறு, இந்த நுண்ணுயிர்களை போட்டேன். வெளியிலேருந்து எதையும் விடலை. 7வது வருஷம் 8வது வருஷம் 40 டன்னு 45 டன்னுக்கு வந்தது. இன்றைக்கி கிட்டத்தட்ட இந்த 32 வருஷம் 33வது வருஷத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு மனு போட்டிருந்தேன். இந்த மாதிரி நான் வந்து மண் வளத்தை மேலே கூப்பிட்டு வந்தேன், எனக்கு வந்து கரும்பு நல்ல ஈல்டு வரணும் வந்திருக்கு, நீங்கள் வந்து இது மதிப்பீடு செய்யணும்னு சொல்லி அவங்க வந்து மதிப்பீடு செஞ்சாங்க. ஒரு ஏக்கரில் 90 டன் வந்துச்சு ஈல்டு. 90 டன்னுங்கிறது இந்தியாவில் சராசரி ஈல்டு ஒரு ஏக்கருக்கு 30 டன். நான் 3 பங்கு கூட எடுத்திருக்கேன், 3 பங்கு கூட கொடுத்துருக்கேன். 3 பங்கு எடுத்தது மட்டும் இல்லை, என்னுடைய பணம் என் ஊரை விட்டு ஒரு பைசா வெளியில் போகலை. என்னுடைய உழைப்பு இந்த இயற்கையினுடைய வளங்களை முதல்ல பயன்படுத்திட்டோம். அதெல்லாம் விட வேடிக்கை பொருளுடைய வேல்யூ, அதாவது இரும்பு சத்து அதிகம், சுக்ரோஸ் இந்தியாவில் உள்ளதுக்கு 62-70க்கு மேலே போகலை. நாங்கள் சுக்ரோஸ் 90க்கு போயிட்டோம். இரும்பு சத்து 16-17 இருந்தது, நமக்கு 19க்கு போயிடுது இரும்பு சத்து. இப்படி ஒன்னொன்னுலையும் மண் வளம் கூட 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 பொருளுடைய வேல்யூ கூட இருக்கு. இது எல்லாமே இப்போ நீங்க இந்த 6 வருஷம் கஷ்டப்பட்டு 7 வருஷம் அந்த பிரச்சனையில நீங்களா அது கத்துக்கிட்டது தானா? நாங்களா தோல்வியில தோல்வியில படிச்சு வச்சு, எனக்கு வேற யாருமே இது வந்து சொல்றதோ யாருமே கிடையாது. அதாவது தோல்விதான் என்னை அறிவாளி ஆக்கிடுச்சு. என்னுடைய தோல்வி தான். தோக்கதை பத்தி நீங்க கவலைப்படாதுங்க. தோல்வி வந்து நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஒரு முதல் படி, நான் தெரிஞ்ச அளவுக்கு. ஏன்னா நான் எல்லாத்தையுமே 5 வருஷத்துக்கு ஒருக்கா மண் வளம், பொருளுடைய தரம் எல்லாத்தையுமே நான் சிஎஃப்டிஆர் லேபுக்கெல்லாம் அனுப்புவேன். இதுதான் என்னுடைய பழிக்கடம், இதுதான் எனக்கு பழிக்கடம். இப்போ இதெல்லாம் வந்ததுன்னா இதெல்லாம் என்ன வருதுன்னு சொல்லி இப்போ லேட்டஸ்டாக மண் வளம் உலக அளவில் உச்சத்தலத்துக்கு கொண்டு வந்துடும். உலக அளவில் உச்சத்துக்கு கொண்டு வந்தோம்.
மண் வளம் எப்படின்னா உலக அளவில் 1.20 வந்துடுது. 1.0ங்கிறது உச்சமட்டமாக உள்ள மண் வளம். இதில் வந்து இரும்பு சத்து கூடியிருது, சுக்ரோஸ் கூடியிருது. எல்லாத்தையும் விட வானத்திலிருந்து மழை பெஞ்சா நைட்ரேஜன் பயிர் உடனே எடுத்துக்கிடுது. வானத்தில் இருந்த அமோனியா வடிவில் மழை துளியில் நைட்ரஜன் இருக்குது, பயிர் சாப்பிட்டுக்கிடுது. ஏன் இடத்துல மழை பெய்ய வேண்டாம், 8 கிலோமீட்டருக்கு அங்கே மண் வளம் பெஞ்சாலும் அவங்க வந்து விஞ்ஞானிகள்லாம் ஆச்சரியப்படுது. 8 கிலோமீட்டருக்கு அங்கே மழை பெஞ்சாலும் அந்த நைட்ரஜன் இழக்கக்கூடிய நுண்ணுயிர் டெவலப் ஆகிருந்தாங்க. அதுதான் பெரிய அதிசயம் வந்து அதுதான். இங்கே இவருக்கு இடத்துல மழை பெய்ய வேண்டாம், 8 கிலோமீட்டருக்கு அங்கே மழை பெஞ்சாலும் அந்த நைட்ரஜன் இழக்கக்கூடிய நுண்ணுயிர் இங்கே டெவலப் ஆகுது. இது சொர்க்க பூமி, இது சொர்க்க பூமி. இப்போ ஒரு விஞ்ஞானிட்ட உங்களுடைய இதை கேள்வியை முன்வைக்கிறீங்க, இத்தனை எதிர்ப்புகளுக்கு நடுவே. அதுக்கப்புறம் தோல்வியிலிருந்து வெற்றி பெறதுக்கு உண்டான இத்தனை வேலைகளை பண்ணி புளியங்குடி முழுக்க நம்முடைய நிலம், நம்முடைய உழைப்பு அப்படின்றத காட்டிட்டீங்க. இது கலெக்டருக்கும் உலகம் முழுக்க பரவி இப்போ ஒருத்தங்க உங்களை வெளிநாடுல இருந்து தேடி வந்திருக்கிறாங்க. இதை எப்படி சாதிச்சீங்க? வெளியில இருந்து உங்களை தேடி வர நான் எங்கேயும் போகல. அதான் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் எங்கேயும் போக மாட்டேன். எனக்கு வேலை அது கிடையாது. என்னுடைய கவனங்கள் வந்து தடுப்பணை கட்டணும், நீர்நிலையை மேலே கொண்டு வரணும், ரோடு வசதிகளை மக்களுக்கு கொண்டு பண்ணி கொடுக்கணும். நமக்கு நமைய திட்டத்தில் செக்டாம் கட்டி நீர்நிலையை மேலே கொண்டு வரணும், மரங்கள் போடணும். இதுதான் என்னுடைய கான்செப்டை வந்து எனக்கு வந்து வெளியில் போகிறதுக்கு என்னை இதெல்லாம் பார்த்துட்டு இந்தியாவினுடைய டைரக்டர் ஜெனரல் டாக்டர் மங்கல் ராய் வந்திருக்காரு. இஸ்ரேலிய அதாவது ஃபெடரல் கேஸ்ட்ரோட்டுடைய செக்ரட்டரி கேதரின் மருவி, அந்த அம்மா வந்து 2 மணி நேரம் தான் பார்ப்போம்னாங்க. 8 மணி நேரம் பார்த்துட்டு கடைசியில் அவங்களுடைய விசிட்டர் புக்கில் எழுதினாங்க. நான் இவங்களுக்கு நிறைய சொல்லிட்டு போகலான்னு இருந்தேன், இங்கே கற்றுக்கிட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்க விசிட்டர் புக்கில் எழுதினாங்க. இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு 3 ஆண்டுக்கு முன்னால் டாக்டர் ரெங்கநாதன், காந்தி கிராமம் பல்கலைக்கழகத்தினுடைய தலைவர் ரெங்கநாதன் எனக்கு ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட்டை எங்களுக்கு கொடுக்கணும், ஒரு ஆராய்ச்சிக்கு நாங்கள் வாரோம். மொரிசியாவுடைய அக்ரிகல்ச்சர் செக்ரட்டரி, வேளாண்மை செக்ரட்டரி, மொரிசியா நாட்டினுடைய எக்ஸ்போர்ட்டர் 2 பேர், நான் இஸ்ரேல் விஞ்ஞானி, நாங்கள் 3 பேர் நாங்கள் கூட்டு இன்ஸ்பெக்ஷனாக வரோம். எங்களுக்கு உங்கள் மண் வளம், உங்களுடைய பொருட்பரம் நாங்கள்லாம் ஆய்வு செய்யணும், எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொன்னாங்க. டாக்டர் ரெங்கநாதன் மூலம் வந்தாங்க. வந்துட்டு ஆய்வு பண்ணாங்க. அவங்க வந்து முதல்ல 12:30 மணிக்கு வந்து எல்லாம் ஆய்வு பண்ணாங்க. 2 ஆளுக்கு தான் பேசினாங்க. அவங்க எல்லாம் கம்ப்யூட்டரு, எல்லா லேப்டாப், எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் கொண்டாந்து எல்லாம் மண்ணிலேருந்து அந்த லீஃப், கரும்புடைய லீஃபு எல்லாத்தையும், ஸ்டெம்மில் உள்ள சுக்ரோஸ் எவ்வளோ இருக்குது எல்லாத்தையும் ஆய்வு பண்ணிவிட்டு ரெக்கார்ட் பண்ணிவிட்டு 2 மணிக்கு தான் பேச ஆரம்பித்தாங்க. 1.5 மணி நேரம் ஆவணி பண்ணிட்டு பார்த்தாங்க. இந்த ஃபீல்டு பாஸ் அப்படின்னாங்க. என்னையா பாஸ் அப்படின்னா, வெளியில் 32 செல்சியஸ் வெப்பம் இருக்குது, உன்னுடைய ஃபீல்டில் 28 செல்சியஸ் தான் டவுன் வெப்பம் குறைஞ்சிருக்கு, நீ 4 செல்சியஸ் குறைச்சிட்ட உன் ஃபீல்டை அப்படின்னா. நான் மட்டும் இல்லையா, இந்தியா பூரா இயற்கை விவசாயம் பண்ணால் ஓசோனில் ஓட்ட விடமாட்டா சேர்ந்து கட்டி பிடிச்சிக்கிட்டானே, என்னை பிடிச்சிக்கிட்டான். வெளியிலேருந்து இங்கே வந்தவுடனே என்னுடைய இருந்த டாக்குமெண்டேஷன் எல்லாத்தையும் வெளியில் எடுத்து போட்டேன். பார்த்த உடனே அந்த ஆள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். முதல்ல அமைதியாக இருந்தார். இந்த ரெக்கார்டுகளை பார்த்த உடனே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். முதல்ல கேட்ட கேள்வி டீன்ட்டு தான் கேட்டார். டீன் சார், நீங்கள் வெஜிடபிள் கார்டன்ஸ் வச்சுருக்கீங்களான்னாரு. அவர் சிரித்தார். அவர் சிரித்த உடனே உங்கள்கிட்ட இல்லைன்னு தெரிஞ்சு வச்சு, நீங்கள் எவ்வளோ பாய்சனை சாப்பிடுதீங்கன்னா அதாவது உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் வந்து அறிஞர், நீங்கள் எவ்வளோ நஞ்சை சாப்பிடுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாரு. நான் சொல்லுதேன், உங்கள் உலக சுகாதார மையத்தை இருக்க உங்கள் செல் இருந்து அடிய ஒரு சராசரி இந்தியன் ஒரு நாளைக்கு அவனை அறியாமல் நஞ்சுன்னு தெரியாமல் 300 ppm இருந்து சாப்பிட்டுட்டு இப்போ 320 ppm நீங்கள் ப்ரமோஷனில் இருக்கீங்க, நீங்கள் 20 ppm ப்ரமோஷனில் இருக்கீங்க. நீங்கள் ஆளக்கூடிய உங்களை அறிஞனும் நஞ்சத்தான் சாப்பிடுதிய, உங்களை ஆளக்கூடிய அரசியல்வாதியும்
நஞ்சுன்னு தெரியாமல் நீங்கள் இன்னும் அதை முன்னுரிமை குடிக்கலை. நான் இஸ்ரேலில் யூரோப் கண்ட்ரி கூட நாங்கள் தான் காய்கறி சப்ளை பண்ணுவோம், வெஜிடபிள் நாங்கள் தான் சப்ளை பண்ணுவோம். 40 ppm எங்களால் நஞ்சை குறைக்க முடியல. அந்தோணிசாமி இன்டர்நெட்டில் 100க்கு 100ன்னு போட்டிருக்காரு. இது சாத்தியமா, இது கரெக்டாக இவன் எப்படி செய்தான்னு பார்த்தா அங்கே 100க்கு 100 இருக்குது. நாங்கள் இதை பார்த்துட்டு பயப்படுறோம். இந்த மொரீசியா நாட்டிலேருந்து வந்தவங்களுக்கு 30 டன் வந்த கரும்பு 10 டன்னுக்கு போயிடுது. 2வது கட்டம் வைக்க முடியலை. இவன் தொடர்ச்சியாக இருந்தால் இது நடக்குமா, இது சாத்தியமானு அவன் வந்திருக்கான். இந்த மண் வளத்தை பாதுகாத்து இந்த ஆள் வச்சுருக்கான். நாங்கள் இதை ஒன்று பார்த்துட்டு பயப்படுதோம். நீங்கள் இன்றைக்கி அனீமியா 54% இருக்குது. இதெல்லாம் உங்கள் வெள்ளத்தில் தான் குறைக்க முடியும், நீங்கள் குறைக்க முடியும்னு சொல்லிட்டு அவரை ரொம்ப இந்த டாக்குமெண்டேஷனை ஒரு படியாத ஆள் சிஎஃப்டிஆர் ரிப்போர்ட்டு, சாயில் டெஸ்ட்டு இவ்வளவு எடுத்து வச்சுருக்காரு. இதை பார்த்துட்டு நாங்கள்லாம் பயப்படுதோம், தலைவணங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட போனார். என்னுடைய வேலை வெளியில் போகிறது என் வேலை கிடையாது. நான் இருந்த அளவுக்குல இருப்பேன், தேவைப்பட்டால் யாரும் வந்து பார்க்காங்க. இல்லை அது புரியுதுங்க ஐயா. இப்போ இந்த மண் வளம் பற்றி சொல்கிறீங்க இல்லையா, இப்போ நம்ம இந்தியா நாட்டை எடுத்துக்கலாம், நம்ம தமிழ்நாடு மாநிலம் எடுத்துக்கலாம், திருநெல்வேலி மாவட்டம் எடுத்துக்கலாம். புளியங்குடியில் நம்ம சிந்தாமணியில் இருக்கிற இந்த எலுமிச்சத்தோடு நீங்கள் வச்சிருக்கிற இதை தவிர அங்கே இருக்கிற மண் வளம் வேற எங்கேயாவது இருக்க வாய்ப்பு இருக்கா? எனக்கு தெரிஞ்ச அளவில் அதை முயற்சி பண்ணது ஆளு ரொம்ப கம்மி. இப்போ இதை விவசாய படிப்பு அப்படின்னு ஒன்று இருக்கு, அவங்க எடுத்துக்கவோ இல்லைன்னா இதை அரசாங்கம் எடுத்து பண்றதுக்கோ வாய்ப்பு இருக்கா? நீங்க என்ன சொல்ல? அரசாங்கம் இதுக்கு டேஞ்சர்னு, அதாவது வேளாண்மை மார்க்கெட்டிங் செக்ரட்டரி நம்ம முன்னாள் கலெக்டர் பிரகாசம் அவங்க சொல்கிறாங்க, மண்ணோட ரொம்ப சீரியஸாக போச்சு, நம்ம இதை மேலே ஏற்றலைன்னா இன்னும் ஜனங்கள் நோயாளிகளை ஆயிடுவான்னு சொல்கிறாங்க. மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ரொம்ப கம்மி, பேராசை. வெங்காயம் எடுத்துக்கிட்டேன்னா 70 நாள் பயிரில் அந்த 70 நாள் பயிரில் நஞ்சை கொட்டுது. அந்த நஞ்சை கொட்டுன்னு பார்த்தா நீங்கள் வெங்காயமே சாப்பிட மாட்டீங்க. நீங்கள் வெங்காயத்தை சாகுபடி பண்ணதை பார்த்துட்டீங்கன்னா வெங்காயத்தை சாப்பிடவே மாட்டீங்க. ஆனால் அவ பெருசாக வரணும், சைஸ் பெருசாக வரணும், நம்ம உட்கார்ந்த இடத்துல லேசாக வெட்டணும், இதுதான் வச்சு சாப்பிடுவாங்க எல்லாம். அந்த நீங்கள் போடுற இது நீங்கள் தான் சாப்பிட்டீங்கன்னா அது யார்? நீங்கள் தான் நஞ்சை போடுதிய. அந்த நஞ்சை பாதி கீழே போகுது, பாதி உங்கள் வயத்துக்குள்ள போகுது, நம்ம தான் போகுது. இதை மக்கள் இதை அதான் பெரிய அந்த இஸ்ரேலிய விஞ்ஞானி உங்கள் மக்களும் சிந்திக்கலை, அரசியல்வாதியும் சிந்திக்கலை, அறிஞரும் சிந்திக்கலை, உங்களை கடவுள் தான் காப்பாற்ற விட்டார். நம்ம சொல்ல முடியாதுமா, நம்ம சொல்ல முடியாது. நாங்கள் இப்போ வெங்காயமெல்லாம் நாங்கள் எந்த பொருளுமே நாங்கள் வாங்குறது கிடையாது. வாங்குதாவது இல்லாதனால எங்களுடைய அதாவது நோய் வந்தாலும் அது நோய் பேருது. அதாவது எந்த விதமான வெளி இடுபொருளே நாங்கள் வாங்குறதும் கிடையாது. 1986 இன்னைய வரைக்கும் இந்த புளியங்குடிக்கு என் காசு டீசல் மின்சாரத்துக்காகத்தான் போகும் ஒழிஞ்சு என்னுடைய காசு வெளியில் போகலை. என்னுடைய பொருள் மறந்தா போயிருக்கு. அப்போ இந்தியா எவ்வளோ பெரிய வல்லரசு நீங்கள் கூட்டிப்பாங்க. அதாவது 86 42 லட்சம் ரூபா வெளியில் போனது. இன்றைக்கி விவசாயம் நான் 700 ஏக்கர் பார்க்கேன், 700 ஏக்கர் பார்க்கேன். நான் ஒரு வருஷம் வெளியில் போகலை. இப்போ இந்திய பொருளாதாரம் எவ்வளோ மேலே வரும்? இதெல்லாம் மக்கள்கிட்ட அரசியல்வாதி தான் சொல்லணும், அறிஞன் தான் சொல்லணும். எனக்கு இது வேலை இல்லை. இல்லை புரியுது. நமக்கு நம்ம மாநிலத்திலையும் வேணும், இந்தியா முழுக்க வரணுங்கிற ஆதங்கத்தில் தான் நான் இதை கேட்குறேன். இந்தியா பூரா எல்லாம் நோயாளி இல்லாமல் இந்தியாட்ட வளங்கள் நிறையா இருக்குது. நம்ம நாட்டில் நீங்கள் பழசு ஒரு 500 வருஷமாக எடுத்து பாருங்க, எல்லாரும் இந்தியாவுடைய வளத்துக்காகத்தான் சண்டை வந்தான். முஸ்லீம்ல இருந்து ஆங்கிலேயர்கள் எல்லாருமே நம்முடைய வளங்களுக்காகத்தான் சண்டை போட்டான். நம்ம வளங்களை இழந்துட்டு இப்போ எல்லாம் மொட்டையடிக்கும். அதனால இன்னும் திருப்பி தலைவர்கள்ட்ட தான் காசு, நம்ம காசு மானியம் கொடுக்கறது, ஓசி கொடுத்து ஜனங்களெல்லாம் ஓசி கொடுத்து எல்லாம் பிச்சை எடுக்க பிச்சைக்காரராக வச்சுருக்காங்க. எல்லாருமே நம்ம காசு. நாங்கள் எதுவுமே சாணி எடுப்பு கேஸுக்கு வெளியில் போகல, மழை தண்ணியில் குடிக்க வச்சுக்கிட்டோம். எனக்கு எதுக்கு ஒன்று
அரசாங்கம் கேட்டாலும் அதை பற்றி கவலைப்படலை. நாங்கள் எல்லாம் நல்லா ரொம்ப நல்லா தற்சார்பு விவசாயம் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு நாள் ஸ்ட்ரென்த்து உடம்பு தாங்குது, எவ்வளோ மனம் வலிமையாகிடுது. ஒரு நாள் அந்த இடத்துக்கு நேரில் வந்து பார்க்கணும். எலுமிச்சை தோட்டம் மற்ற இந்த நீங்க ரொம்ப பண்ணதெல்லாம் வந்து பார்க்கணும். எல்லாரும் வாங்க. இந்த கரும்புக்கு பண்ணிட்டு இருக்கிறீங்க இல்லையா, இப்ப சொன்னாங்களே 34, அது எப்படி கொண்டு வந்தீங்க? அதுவும் இந்த இதுல படிச்சது. அதாவது அதுக்கு வேற ஒன்றும் கிடையாது. கரும்பை வெட்டின உடனே அதில் உள்ள தோவை எல்லாம் எப்படி கரும்புல 13 தோவை வரும். 13 தோவையில் 6 தோவை 7 தோவை தான் ஆக்டிங் தோவை. சன்லைட்டை எடுத்து அதுக்கு வேண்டிய ஸ்டார்ச்சை தயாரிக்கிறது 7 தோவை தான் இதோடும். அதுக்கு பிறகு இது பூரா காஞ்சிடும். நாங்கள் அந்த காஞ்ச பருவத்துக்குள்ள அந்த தோவையை பச்சையிலேயே உரிச்சு கரும்புக்கு அடியில் மல்ச் அதுக்கு உணவாக கொடுக்கும். ஆக 30 வருஷமா அந்த மல்ச் பண்ணோம்னா அந்த நுண்ணுயிர்கள் நுண்ணுயிர்கள் வேற ஒன்றும் இல்லை. அதை வந்து நம்ம பாதுகாக்கணும். இருட்டும் ஈரமும் தான் அதுக்கு வேணும், வேற ஒன்றும் வேண்டாம். இருட்டு இருக்கிறதுக்கு மல்ச் போட்டுருதோம், மண்ணை போட்டுருதோம், சொட்டு நீர் போட்டுருதோம், ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கும். நாங்கள் வேற ஒன்றுமே வேலை செய்யலை. நீங்கள் பாருங்க, எங்களுடைய வேலை வந்து போஸ்ட் மாஸ்டர் வேலை மாதிரி தான். நான் வெளியிலேருந்து எதுவும் கொண்டு கிடையாது. இந்த வெட்டின உடனே அதனுடைய கழிவுகள் இருக்கிறாங்க. ஒரு மூட்டில் கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோ 20 கிலோ அதனுடைய தோவை கட்டை எல்லாம் இருக்கும். அதை சீவி இந்த 6 அடிக்கு ஒரு பாயில் கீழே வச்சு அதுக்கு பிறகு மண்ணை சீவி மேலே போட்டுருவோம். மேலே மண்ணை தள்ளி போட்ட உடனே கீழே 1/2 அடி 3/4 அடி தோகை கழிவுகள்லாம் இருக்கும். மண்ணை போட்டு மேலே லெக் ப்ரெஸ் வேண்டி பயிர்களை ஊனிடுவோம். இந்த பயிர்களை விட்ட உடனே இந்த கரும்பு 45 நாளைக்குள்ளே வரக்குள்ள இது 60 நாளைக்குள்ள இது விளைஞ்சோம். பயிர் 60 நாள் 70 நாளைக்குள்ள விளைஞ்சோம். இந்த கரும்புகளை தூர அதையும் மலிச்சு பிறகு தோவை தான் எங்களுக்கு வேலை. வந்து தோவை அடிக்க வேலை தான், வேற ஒன்றுமே எங்களுக்கு கிடையாது. இன்னொரு அதிசயம், நீங்கள் கரும்பு இவங்க ரசாயனம் பண்ணவங்க கரும்பெல்லாம் ஃபஸ்ட் டைப்பு செகண்ட் டைப்புன்னு குட்டையும் நெட்டையுமா இருக்கும். யூனிஃபார்ம் கிராப் இங்கேருந்து போட்டால் பிளேடு போடுற மாதிரி. அதாவது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அதிசயமாக இருக்கும். ஒன்று போல் எந்த கரும்புலையும் எது நன்மை செய்யக்கூடிய பூச்சை தவிர தின்மை செய்யக்கூடிய சைவ பூச்சி கிடையாது. நன்மை செய்யக்கூடிய பூச்சி நிறையா. அந்த மாப்பூச்சி எல்லாம் வந்து அந்த பூச்சி சாப்பிடும். நாங்கள் அதை பற்றி கவலையே பட மாட்டோம், பார்த்து ரசிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். பூச்சி வந்தால் பூச்சிக்கொல்லி மருந்து போடுவாங்க. அதாவது எதுவுமே நாங்கள் கையை கட்டிக்கிட்டு, அதாவது நன்மை செய்யக்கூடிய பூச்சி நிறைய மேலே வந்துடும். கரும்புடவி கொரிவண்டு இப்படி ஸ்பைடர் இதெல்லாம் வந்துடும். நாங்கள் அந்த பூச்சி இதை சாப்பிட்றத பார்த்து நாங்கள் இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கோம். அதாவது இயற்கையோடு வாழ்ந்தால் இயற்கையை சமன் பண்ணி நம்மளை வந்து ரொம்ப சமன் பண்ணிடுது. எந்த விதமான அதாவது பூச்சிக்கொல்லிங்க பேச்செல்லாம் பேசினதே கிடையாது. முதல்ல மீன் அமிலமெல்லாம் அடித்தோம். இப்போ மண்ணுடைய கார்பன் கூட்டினோன்னு எதுவுமே கிடையாது. மண்ணுடைய தரம் ரொம்ப கூடி போச்சு. ரொம்ப ஏதாவது பண்ணோம்னா இந்த டேஸ்ட் குறையும். இந்த கரும்புடைய குரோத்து ஈல்டு கூட வரும். இந்த குரோத்து வந்து பச்சை அடிச்சுக்கிட்டு குரோத்து வரும். அதனால ஆட்டோமேட்டிக்காக இந்த சக்கரை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வேற இப்போ அதை கொண்டு வந்து முன்னாடி கொடுக்கலாம். உங்ககிட்ட பேசுறப்பயா இன்னும் ரொம்ப கேள்விகள் கேட்கணும். உங்களை ஆவணப்படமா எடுக்கணும், அந்த இடத்துல வந்து எடுக்கணும் விருப்பமா இருக்கு. இப்போ நேரம் அதுக்கு ஒத்துழைக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல. எப்போ வந்தாலும் சரிதான். உங்கள் டீமுக்கு உங்களுக்கு நான் நேரம் செலவழிக்க நான் கூட்டிகிட்டு போகிறேன். இப்போ உங்கள் நட்பை பற்றி நீங்கள் பேசுங்க, நாம் அதில் முடிக்க பார்க்கலாம். நீங்கள் என்ன அவங்ககிட்ட கேட்குறீங்க, ஒரு கேள்வி கேளுங்க. முத புளியங்குடிக்கு கரும்பு கொண்டு வந்தது அவர் தான். ரகுபதி ராசா தான் சிந்தாமணியில் கரும்பு போட்டாரு. நான் என் தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போனேன். எனக்கு சில ப்ராப்ளம் இருந்துச்சு. கரும்பு ஓடுறதுல 2 ப்ராப்ளம் வந்து இருந்துச்சு. அவரை கூட்டிகிட்டு போயிட்டா நான் ஆலோசனை பண்ணேன். அப்போ சைக்கிளில் 2 பேரும் கூட்டிகிட்டு, சைக்கிள் தான், மோட்டர் சைக்கிள்லாம் கிடையாது, சைக்கிளில் போகிறோம். 80 68 68 சைக்கிள்லேயே வந்து அப்போ தான் ராம்கோர் சிமெண்ட்ல தூசியே இல்லாமல் ஃபில்டர் பண்ணி அமெரிக்காவிலேருந்து வந்ததுன்னா சொன்னார்.
லேட்டஸ்ட்லாம் இன்னும் வந்துடும் பயப்படாத அப்படின்ட்டு நிறைய படிப்பார்ல, நிறைய படிப்பார். பச்சைத்தூள் வச்சிருக்கிறீங்க. நாராயணசாமி நாயுடு நாராயணசாமி நாயுடு மேல அவர் வந்து ஒரு ஒப்பற்ற தலைவர் மட்டும் இல்லாமல் விவசாயிகளுடைய பயத்தில போக்க ஒரு மனுஷன். கரண்ட் பீஸு 21ஆம் தேதி வந்தால் நகை அடை வைக்கும், அது அடை வைக்கும், இது அடை வைக்கும்னு பயந்துக்கிட்டு இருப்பான். கரண்ட் பீஸு 12 பைசா ஒரு யூனிட்டுக்கு அருந்துப்பான். நீ ஏன்டா பயப்படுத, கரண்ட் பில்லு கட்டாத, உன்னை ஒன்றும் செய்ய முடியாத அவன் அப்படின்னு அந்த விவசாயிக்கு துணிச்சல் உண்டதுக்கு அவர் தவிர வேறு எவரும் கிடையாது. இந்த விவசாயிகள் இவ்வளவு 13 பைசா 1 பைசா கூட்டினதுக்கு இவர் செஞ்சதுக்கு 12 பேர் செத்துருக்கான். அதே அரசாங்கம் கடைசியில் கரண்ட் பீஸே இல்லாமல் தள்ளுபடி பண்ணிடுது. நாயுடு தான் காரணம். ராசா அதிலெல்லாம் ரொம்ப முனைப்பாக வன்முறைக்கு போகாமல் அதில் ரொம்ப கூட்டத்தை கேட்டு அதில் வெற்றியாக்குனாங்க. அவங்க வந்து பொது வாழ்க்கையில் ரொம்ப மக்களுக்கு உதவியாக இருந்தாங்க. ஆமாம், நீங்கள் வாங்க. நம்முடைய இந்த நிகழ்வில் ஐயா அந்தோணிசாமி ஐயா அவர்கள் வந்து கலந்து கொண்டதில் ரொம்ப பெருமிதப்படுறோம். நம்மாழ்வார் அவர் வந்து பண்ணதை விட அதற்கு இணையாவோ அதற்கு மேலகில நான் சொல்ல விரும்பல. வந்து அறிஞர், ஆமா, தேரி கிடையாது, அவர் வந்து பிராக்டிக்கல் கிடையாது, பிராக்டிக்கல் அவர் செய்ய முடியாது. அதான் சொல்றேன். அவர் வந்து ஒரு புரட்சியாளர், நல்ல பேச்சாளர், பொதுநலவாதி. உட்கார்ந்து செய்யணும், இதெல்லாம் உட்கார்ந்து அதை நடைமுறைப்படுத்தினவர். அதாவது வாழும், நம்மளோட பேரை சொல்லக்கூடாது, வாழும் விவசாயத்துல ஒரு முன்னுதாரணமாக இருக்கிற அந்தோணிசாமி அவர்களை இன்னைக்கு சந்திச்சதுல பெரும் மகிழ்ச்சி. மறுபடியும் இன்னொரு நாள் சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு இனிப்பு சாப்பிட்டுட்டு நாம கிளம்பலாம். நன்றி, வணக்கம். ரொம்ப இனிப்பா இருக்குங்கய்யா. அந்த மருந்து இதே இல்லாம ரொம்ப நல்லா இருக்கு. இனிப்போட நம்ம நிகழ்ச்சியை முடிக்கலாம். தனியா இன்னும் விரிவா உங்களை எடுத்து வாங்க. மரங்கள் நடுது, மரத்து ஒண்ணுக்குதாத இடத்துல மரம் நம்ம புளியங்குடியில உப்பையில் வைக்கிற சக்கரை இல்ல, அந்த இது தெரியும், மருந்து வாசனை தெரியும், அதுவே தெரியல. மருந்து வாசனை மலையடி வாரத்துல மரங்கள் நட்டு பூமியில வெயிலே இல்லாம. ஐயா, அந்த எலுமிச்சை தோப்பு, எலுமிச்சைகள் எல்லாம் எங்க எடுக்கிறீங்க, எப்படி பண்றீங்க? இப்படித்தான் எலுமிச்சை ஒரு இருக்கட்டும், மரங்கள் போட்டு அந்த இடத்தினுடைய வளங்களை கூடிப்பிடிச்சு. 33% இருந்தால் தான், மரங்கள் இருந்தால் தான் சமச்சீர் நாடு, மழை ஒழுங்காக பெய்யும், காற்று ஒழுங்காக இருக்கும். இல்லைன்னா காற்று அடிச்சிடும், மழை வந்துடும், கள்ளக்கடல் வந்துடுதுங்க. இதெல்லாம் இங்கே சமச்சீர் பண்ண முடியாமல் தான் அதெல்லாம் வருது. மரங்கள் இருந்தால் தான் சரி. அந்த மரத்தை நாங்கள் தான் கொண்டு வந்துருக்கோம். 17% தான் வருது. அரசாங்கம் 23 போய் சொல்லுது. துட்டை வாங்கிட்டு இந்த விவசாயிகளை ஊக்கம் பண்ணலை. இந்த விவசாயி எங்களெல்லாம் ஊக்கம் பண்ணலை. ரிவேட் ஸ்கீம் தான் போடலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப இது தமிழ்நாடு முழுக்க வரணும். மத்திய அங்கே போகணும்யா, அங்கே டெல்லிக்கு அந்த நம்ம அங்கே போனாதான் இந்தியா முழுக்க இந்த செழிப்பு வரணும். அதுக்கு நீங்கள் ஒரு முதல் கல்லை எடுத்து வைங்க. படி எடுத்தே போகலாம். இந்த வளத்தை எல்லா இடத்துலையும். நாளைக்கு வந்து கோயம்புத்தூர் இந்த கரும்பு ஆராய்ச்சி நிலையத்தில் இருந்தாங்களா, அவங்க வராங்க. நாளைக்கு அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. ரிப்போர்ட் கொடுத்த உடனே மதுரை சேவா அமைப்பு வந்து கொஞ்சம் இருந்துச்சுக்கு அவர் தான் எழுதினார். அவர் வந்து இந்த இது பூரா தொகுத்து எழுதார். கலெக்டர் எழுதப்படாது, அவர் எழுதுவார். நம்ம முடியவே செய்வோம், நடக்குது. நமக்கு ஒன்றும் பேராசெல்லாம் கிடையாது. அது வேணும் இது வேணும், நடந்தால் வருது, நல்லது செய்வோம். ஆமாம் ராசா, நல்லது. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா.